ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்கோப் ஆஃப் அ வேரியபிள். வேரியபிள்னால் என்ன, அதோட சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கும், அதை எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸை வந்து எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, ரெண்டு விதமாக வேரியபிள்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் வேரியபிள்ஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வேரியபிள்ஸ். லோக்கல் வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ சில வேரியபிள்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ பர்டிகுலர் பிளாக்குள்ளேயோ மட்டும் தான் அந்த வேரியபிள்ஸை நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி வேரியபிள்ஸ் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா லோக்கல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேரியபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ குளோபல் வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னா வந்து அந்த மாதிரி பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதாமல் வெளியே நம்ம நார்மலாக வந்து ஜென்ரலாக வந்து டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி வேரியபிள்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வேரியபிள்ஸ். ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் இல்லாமல் வெளியே இருக்கும். ஓகே, இப்போ லோக்கல் வேரியபிள்ஸ் குளோபல் வேரியபிள்ஸ்ன்னு இருக்குது. இதோட ஸ்கோப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, ஜென்ரலாக ஒரு வேரியபிளோட ஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா அது எந்த இடத்துல வந்து ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்களோ, எந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் அதோட ஸ்கோப்புங்கிறது இருக்கும். இப்போ ஒரு லோக்கல் வேரியபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ ஒரு பர்டிகுலர் பிளாக்குள்ளேயோ தான் வந்து வேரியபிளை டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வேரியபிளோட ஸ்கோப், லோக்கல் வேரியபிளோட ஸ்கோப் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் என்னால் வந்து யூஸ் பண்ண முடியும். வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ குளோபல் வேரியபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஸ்கோப் வந்து எப்படின்னா, குளோபலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரோக்ராம்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து ஆல்ரெடி வந்து கோடு வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ அந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் வரதை பொறுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அதோட நேம் வந்து எப்படின்னா லோக்கல் குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மில் நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் தான். இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து x = 1 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன்லேயோ வெளியேயோ கிடையாது. ஸோ அப்போ இந்த வேரியபிளை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இது வந்து குளோபல் வேரியபிள்னு நம்ம சொல்லலாம். அதனால் #g போட்டிருக்கிறது குளோபல் வேரியபிள். ஓகேவா? ஸோ இது வந்து குளோபல் வேரியபிளை இண்டிகேட் பண்ணுதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த ஃபங்க்ஷன் நமக்கு வந்து டெஃபினேஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண மாதிரி தான் எக்ஸிக்யூட் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, அப்போ இதை வந்து நம்ம ஜஸ்ட் அப்படியே வச்சுக்கலாம் ஒரு சைடாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சோன்னா நமக்கு இந்த லைனுக்கு தான் வரும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா F1 அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதில் நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா x = 2 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லோக்கல் வேரியபிள். ஏன் அப்படின்னா இந்த ஒரு நான் என்ன சொல்லியிருந்தேன், லோக்கல் வேரியபிள்னால் என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நான் சொன்னேன். ஸோ இந்த x = 2 அப்படிங்கிற வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே F1ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ணியிருக்கனால இது வந்து லோக்கல் வேரியபிள். அதனால வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கமெண்ட் வந்து எழுதிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ பிரிண்ட் பண்ணுறப்ப நமக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகும்னா இங்கே லோக்கல் வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் யூஸ் ஆகும். அதனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் நமக்கு வந்து இங்கே பிரிண்ட் ஆகும் 2 அப்படிங்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ ஃபங்க்ஷன் நமக்கு F1ல் வந்து வேறு எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லை. அப்போ ஃபங்க்ஷன் கால் முடிஞ்சோன்னு நமக்கு என்ன வேணும், அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் 2 1 பிரிண்ட் ஆயிருக்கு. நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட் x = 1 அப்படின்னு சொல்லி அசைன் ஆயிருக்கும். இது வந்து குளோபல் வேரியபிள். இது ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஃபஸ்ட்டு இங்கே ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்குன்னா x = 2 அப்படின்ட்டு இருக்குது. உள்ளே பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா இந்த 2 அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இந்த பேக் டு இந்த இடத்துக்கே வந்துடும். இந்த இடத்துல மறுபடியும் பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நமக்கு என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும், 2 பிரிண்ட் ஆகுமா இல்லை 1 பிரிண்ட் ஆகுமான்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா எப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அந்த வேரியபிளை அப்போ மட்டும் தான் நமக்கு வந்து இது வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ தான் ஜென்ரேட் ஆகி இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் கால் முடிஞ்சு வெளியே வர்றப்பவே ஆட்டோமேட்டிக்காக இந்த வேரியபிள் வந்து டெலீட் ஆயிரும், எரேஸ் ஆயிரும், மெமரியிலேருந்து இருக்கவே இருக்காது. இப்போ நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளோபல் வேரியபிள் மட்டும் தான் இருக்கும். அப்போ நீங்கள் பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்குறப்ப குளோபல் வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா x = இங்கே நமக்கு என்னன்னா 1 அப்படிங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் நான் யூசர்ட்டேருந்து ஒரு நம்பர் வந்து வாங்கி அந்த வேல்யூ வந்து என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணிவிட்டு சப்போஸ் அவங்க என்டர் பண்ண நம்பர் வந்து பார்த்திங்கன்னா >0, அதாவது பாசிட்டிவ் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒய் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் 4 அப்படிங்கிற வேல்யூ வந்து சும்மா வந்து அசைன் பண்ணுறேன். சும்மா ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் கண்டு எடுத்துக்கிறேன். இப்படியும் ஒரு கேஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா வந்து வெளியே வந்து அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே கொடுக்காம வெளியே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஒய் அந்த வேல்யூ வந்து என்ன அசைன்
வச்சு அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து நார்மலாக வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுனா, அந்த நம்பர் வந்து கிரேட்டர் தேன் 0வாக இருந்துச்சு, பாசிட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா வந்து நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஆனால் வந்து நெகட்டிவ் நம்பர் நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா வந்து எரர் தான் வரும். எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்டர் நம்பர்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன்னா 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் நம்பர் கொடுக்குறேன். அப்போ வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து 6 இஸ் கிரேட்டர் தேன் 0 கண்டிஷன் செக் பண்ணுது. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 4 அசைன் ஆயிருக்கும். அவ்வளோதான். இந்த கண்டிஷனுக்குள்ளே போய் நமக்கு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனனால எனக்கு y அப்படிங்கிற வேரியபிள் கிரியேட் ஆகி அதில் 4ங்கிற வேல்யூ அசைன் ஆயிருக்கு. இப்போ இதை விட்டுட்டு வேறு ஏதாவது இஃப் கண்டிஷனுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை. ஓகே, அதை விட்டு அடுத்த லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. அதில் என்ன பண்ண ஒய்யை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒய்யோட வேல்யூ 4னு சொல்லி பிரிண்ட் பண்ணுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது மாதிரி ரீரன் பண்ணி மறுபடியும் நம்பர் கேட்குது. இந்த நேரத்தில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து -6ன்னு சொல்லிட்டு நான் நெகட்டிவ் நம்பர் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பாருங்கள், நேம் y is not defined அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எரர் வந்து காட்டுது. ஏன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல நான் என்டர் பண்ணக்கூடிய நம்பர் வந்து -6, அது வந்து x அப்படிங்கிற வேல்யூவில் வந்து அசைன் ஆகும். -6 இஸ் கிரேட்டர் தேன் 0வா அப்படின்னு சொல்லி கண்டிஷன் நமக்கு செக் பண்ணுது. அப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணுது. இந்த இடத்துல நம்ம எதுவும் இஃபல்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கல. அப்போ நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எரர் வந்து அரைஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒய்க்கு வேறு வேல்யூ அசைன் பண்ணுற மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பாசிபிள் கேசஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த இது வந்து காமிச்சிருக்கேன். அப்போ இதிலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் லோக்கல் வேரியபிளுக்கும் குளோபல் வேரியபிளுக்கு எப்படி லிங்க் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸுங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பிகாஸ் நம்ம வந்து வித்தின் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இதுக்குள்ளேயுமே இல்லை வெளியே தான் இருக்குது. ஆனால் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும்னா இந்த ஒய் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அசைன் ஆகும் அப்படின்னு இது எழுதியிருக்கோம் இல்லையா. ஸோ இது ஒரு பர்டிகுலர் பிளாக்குள்ளே இருக்குது, இஃப் கண்டிஷனுக்குள்ளே பிளாக்குள்ளே இருக்கனால இது வந்து லோக்கல் வேரியபிள் நம்ம சொல்லலாம். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த லோக்கல் வேரியபிள் அசைன் ஆகி அவுட்புட் வரும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா எரர் வரும். ஸோ அப்போ இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து கோடு வந்து எழுதணும். அதை சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்பிள். ஓகே, நான் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். அது வந்து என்ன, தேர்ட் எக்ஸாம்பிள் லோக்கல் ஆர் குளோபல் வேரியபிள் தேர்ட் அப்படிங்கிற நேமில் சேவ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு ஃபார் லூப்பில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து 0லேருந்து 4 வரைக்கும் அந்த வேல்யூஸை வந்து ஆட் ஆகி நான் அந்த நம்பரை வந்து ஜஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட் வரும். என்னென்னா ஃபஸ்ட் அந்த இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட் நான் ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணோன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 அப்படின்னு சொல்லி வந்து காட்டுது. ஓகே, 4ன்னு காட்டுது. எப்படி இந்த அவுட்புட் வந்துச்சுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம. அதுக்கப்புறமாட்டிக்கு இது லோக்கல் குளோபல் வேரியபிள் எப்படி லிங்க் பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நமக்கு என்ன ஆகும்னா sum is equal to 0 அப்படிங்கிற வேல்யூ வந்து அசைன் ஆகும். நெக்ஸ்ட் ஃபார் லூப் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபார் i in range of எண்ட் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங் வேல்யூ எதவா அசைன் பண்ணோம் அப்படின்னா வந்து 0ன்னு அசைன் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் i is equal to 0 அப்படின்னு இருக்கும். உள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா sum is equal to sum plus i அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து சம்மில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா sum plus i ஃபஸ்ட்டு சம்மில் 0ன்னு இருந்துச்சு. ஸோ 0 ப்ளஸ் ஐயில் வந்து என்ன இருக்குது 0ன்னு இருக்குது. ஸோ 0 + 0 உங்களுக்கு என்னென்னு வரும்னா 0ன்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அந்த ஸ்டேட்மெண்ட் வேறு எதுவுமே உள்ள இல்லை. அதனால் மேலே போயிட்டு மறுபடியும் ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுது. அப்போ i is equal to 1ன்னு ஆகும். இப்போ உள்ள மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சம்மை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. sum is equal to sum plus i அப்படின்னு. இப்போ சம்மில் என்ன இருந்துச்சு போன கேஸில் 0 அப்படின்னு இருந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐயில் வந்து 1ன்னு இருக்குது. அப்போ 0 + 1 உங்களுக்கு என்னென்னு வரும்னா 1 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் மேலே மறுபடியும் போயிட்டு i is equal to 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். உள்ள என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது, sum is equal to sum plus i. சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்குது, ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்குது. இப்போ 1 + 2 என்ன வேல்யூனா 3 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் i is equal to நான் வந்து என்ன 3ன்னு வருமா மேலே போயிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா sum is equal to மறுபடியும் sum plus iன்னு வரும். சம்மில் இப்போ நமக்கு என்ன இருந்துச்சுன்னா 3 அப்படிங்கிற வேல்யூ இருந்துச்சு. ஸோ 3 ப்ளஸ் ஐயில் இப்போ நமக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா 3. ஸோ ரெண்டையும் நமக்கு ஆட் ஆகி வரக்கூடிய ரெண்டுமே நமக்கு ஆட் ஆகி வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 3 + 3 வந்து நமக்கு என்னென்னு வரும்னா 6 அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் வந்து நமக்கு மேலே போகும். i is equal to 4 அப்படின்னு சொல்லி ஆகும். i is equal to 4ன்னு சொல்லி வரும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து sum is equal to அப்படின்ட்டு sum plus i. சம்மில் வந்து என்ன இருக்குது 6 இருக்குது, ஐயில் வந்து 4 இருக்குது. ஸோ 6 + 4 வந்து நமக்கு என்னென்னு வரும்னா 10 அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா வந்து i is equal to 5 அப்படிங்கிற கேஸ்னால் போகாது. ஏன்னா வந்து நமக்கு எண்டிங் வேல்யூ 5 தான். அப்போ 4 அப்படின்னு நமக்கு வந்து ஸ்டாப் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டு பிரிண்ட் ஆஃப் ஐன்னு இருக்குது. ஆக்சுவலாக ஐங்கிறது நம்ம வந்து லோக்கலாக தானே இந்த லூப்புக்குள்ளே நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இஃப் கண்டிஷனில் பார்த்தோம் இல்லையா போன எக்ஸாம்பிளில், அதுக்குள்ளே மட்டும்தான் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அந்த ஒய் அப்படிங்கிற வேரியபிள் அசைன் ஆகி நமக்கு வந்து பிரிண்ட் ஆச்சு ஒய்.
இல்லைனா எரர் காட்டுச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே லூப்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தானே இருக்கும் நீங்கள் வந்து நினைப்பீங்க. ஆனால் நம்ம எப்படியும் நமக்கு மெமரியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படிங்கிறதுக்கு வேல்யூ நமக்கு மெமரி ஸ்பேஸ் கிரியேட் ஆகி வேல்யூ அசைன் ஆகுது தானே. அதனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஐயோடைய வேல்யூ என்ன பிரிண்ட் ஆகுதுன்னா கடைசி அந்த லூப் வேரியபிள் என்ன வேல்யூ இருந்துச்சோ அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா i = 4 இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரன் பண்ணுறப்ப நமக்கு வந்து சாரி இதெல்லாம் வந்து நமக்கு கமெண்ட்ஸ் இல்லையா, அதனால தான் நமக்கு ரன் பண்ணுறப்போ இங்கே வரல. கமெண்ட்ஸ்னால் வந்து பேராகிராஃப் கமெண்ட்ஸ்க்கு நம்ம இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிபிள் சிங்கிள் கொட்டேஷன் மார்க்ஸ். ஓகே, இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதை சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணுறப்ப இதனால தான் உங்களுக்கு வந்து 4 அப்படிங்கிறதுக்கு வருது. ஏன் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இது ஃபார் லூப்பில் இருந்தாலும் இதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து மெமரி ஸ்பேஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி இந்த லூப்பில் நமக்கு கடைசியாக வந்து என்ன வேல்யூ வருதோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் வேரியபிள் எது குளோபல் வேரியபிள்னா இப்போ sum = 0 அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே இல்லை, வெளியே தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். சாரி, வேறு இடத்துல வந்து டைப் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து குளோபல் வேரியபிள் சொல்லலாம். ஸோ ஃபார் in range இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து லூப் வேரியபிள் லோக்கல் தான் இந்த பர்டிகுலர் பிளாக்குக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வெளியே யூஸ் பண்ணுற பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து குளோபல் வேரியபிள் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து லூப்பிங் கான்செப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஃபார் லூப்பில் வச்சு ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் எதை மெயினாக சொல்ல வரேன்னா ஒரு லோக்கல் வேரியபிள் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குளோபலாக மாற்றணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நான் அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு இங்கே இருந்தால் வந்து ஸ்டார்ட் ஆகும் எக்ஸிக்யூஷன். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா வந்து 1 அப்படிங்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இன்க்ரீஸ் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. அது எதுவுமே இப்போ வந்து தொடாது. இங்கே நெக்ஸ்ட் லைனில் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் அப்படிங்கிற வந்து ஃபங்க்ஷன் கால் வந்து இருக்குது. ஓகே, அப்போ வந்து என்ன பண்ணால் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நமக்கு வந்து கால் பண்ணி இந்த இதில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நமக்கு என்ன உள்ளே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி எக்ஸ்ன்னு இருக்குது. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து இங்கே எக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா லோக்கல் வேரியபிளாக தான் இதை வந்து நம்ம ஆக்சுவலாக அசைன் பண்ணுவோம். ஆனால் என்ன பண்ண போகிறோன்னா வந்து இந்த வேரியபிளை வந்து குளோபலாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து மாற்றிக்கிறேன். லோக்கல் வேரியபிளாக குளோபல் வேரியபிளாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நான் குளோபல் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி அந்த வேரியபிள் நேம் நான் போட்டுக்கிறேன். இதான் வந்து பார்த்திங்கன்னா சின்டாக்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த வேரியபிளை வந்து ஆல்ரெடி வந்து அதோட வேல்யூ வந்து இருக்கிற ஒரு வேல்யூவோட 1 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அப்போ x = x + 1 கொடுக்குறப்ப நமக்கு இங்கே பிரிண்ட் பண்ணுறப்ப என்ன டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா வந்து இது வந்து வெளியே தானே இருக்குது குளோபல் வேரியபிளாக. ஜென்ரலாக அது குளோபல் வேரியபிள் தான். அதனால் இது எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எந்த இடத்துல வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் குளோபலாக. அதனால் நமக்கு என்ன பண்ணணும்னா அங்கே ஆக்சுவலாக வந்து x = x + 1ங்கிறப்ப 1 + 1 அந்த வேல்யூ எடுத்து இங்கே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 2 பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து இந்த ஃபங்க்ஷன் கால் வந்து முடிஞ்சிருச்சு, ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு திருப்பி இதே இடத்துக்கு தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா print of xன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு 1 பிரிண்ட் ஆகுமா 2 பிரிண்ட் ஆகுமான்னு நமக்கு டவுட் வரும். ஆக்சுவலாக நம்ம போன கோடில் வந்து பார்த்திங்கன்னா 1 தான் பிரிண்ட் ஆகும் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லோக்கல் வேரியபிளாக இருந்திருக்கும். இந்த பர்டிகுலர் பிளாக்ல மட்டும் தான் அது யூஸ் பண்ண முடியும். அதனால் இங்கே மட்டும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருக்கும். இது வந்து நமக்கு வெளியே ரெஃப்ளெக்ட் ஆகாது. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அதே வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா உள்ள லோக்கலை யூஸ் பண்ணிவிட்டு நான் குளோபலாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி கொடுத்துருக்கனால இங்கே சேஞ்சஸ் மேட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து எஃபெக்ட் ஆகும். அப்படி எஃபெக்ட் ஆகிறனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ இங்கே வந்து என்ன டிஸ்பிளே பண்ணால் 2 அப்படிங்கிறத நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். அப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இது லோக்கல் வேரியபிள் தான், ஆனால் நம்ம குளோபலாக சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். ஓகே, நான் அதை வந்து சேவ் பண்ணி உங்களுக்கு வந்து ரன் பண்ணுறேன். வந்து பாருங்கள் 2 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே தான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். இன்க்ரிமெண்ட் பண்ணப்போ எனக்கு என்ன பண்ணுதுன்னா வேல்யூ வந்து 2 தான் பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணதுக்கப்புறம் வெளியே வந்து எக்ஸோட வேல்யூ 1 தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணியிருக்கேன் லோக்கல் வேரியபிளாக குளோபலாக சேஞ்ச் பண்ணால எனக்கு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 அப்படிங்கிறது சேஞ்ச் ஆனது அஃபெக்ட் ஆகி நமக்கு அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோக்கல் வேரியபிள் நீங்கள் வந்து குளோபலாக ஆக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ குளோபலுங்கிற கீவேர்டை நீங்கள் வந்து முன்னாடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தா இந்த 4 எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். லோக்கல் வேரியபிள்லாம் இப்படி தான் இருக்கும், குளோபல் வேரியபிள்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா வந்து தெளிவாக அதோட ஸ்கோப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். Thank you friends and support us.